அதுவே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவேங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா லெதரேட் ராப்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் மாதிரி போயிருக்கு. பட் பிளாக்காகவே கொண்டு போயிட்டாங்க. இந்த சென்ட்ரல் லைன் மட்டும் இந்த ஸ்டிச்சிங் வந்து வேற ஏதாச்சும் ஒரு கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே ஆரஞ்சு கலரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சீட்லேயுமே அதே மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. பட் இங்கே வந்து பிளாக்காகவே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதையுமே அவங்க மாற்றி இருந்திருக்கலாம். பட் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. மற்றபடி ஏசி வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேனா பிளாக் ஃபினிஷில் அப்படியே போயிருக்கு. ஓவராலாக டேஷ்போர்ட் டிசைனிங் எங்கேயுமே சேஞ்ச் ஆகலைங்க. சேம் டிசைனிங் தான். இங்கே எல்லாமே பார்த்தாலும் இந்த சில்வர் கலர் லைன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ஏசி வென்ஸ் சுற்றியுமே பார்த்தாலும் இந்த குரோம் அசன்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு இருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட் புதுசு 10.25 இன்ச்சஸ்க்கான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸ் சப்போர்ட்டோட இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் வந்துருது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் புதுசாக இந்த தடவை நமக்கு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த இடத்துல யூஎஸ்பி போட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட், ஹசார் சுவிட்ச் எல்லாமே வந்திருக்கு. ப்ளஸ் இங்கே எல்லாமே மொபைல் ஹோல்டர் தாங்க. ஸோ காயின் ஹோல்டர், கப் ஹோல்டர் இதெல்லாமே இங்கே நமக்கு இருக்கு. ஸோ ஆம்ப்ரெஸ்ட் மாதிரி எதுவும் இல்லை. மற்றபடி ஹேண்ட் பிரேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக சில்வர் அசன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.